இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் வச்சு ஒரு பொடிக்கறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் பொடிக்கறி பண்ணுறதுக்கு கத்திரிக்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண அந்த கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கருத்து போகாமல் இருக்கும். நம்ம செய்கிற வரைக்குமே இது தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். பொடிக்கறிக்கு தேவையான பொடி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம். ஒரு சின்ன அந்த குழிக்கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெதமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகுமே நீங்கள் 1 ஸ்பூன் எடுக்கலாம். அது காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண பொடியை ஒரு பவுலில் மாற்றி அதையும் ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்தா கடுகு, கருவேப்பிலை ரெண்டுமே பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்ல மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட கலர் மாதிரி லைட்டாக கண்ணாடி பதம் வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நம்ம சேர்த்துட்டு தக்காளி வெங்காயமும் அதே மாதிரி மிதமான தீயிலேயே 2 நிமிஷம் வதக்கினா போதும். கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நம்மளுக்கு மசிற அளவுக்கு வேகணும். அதனால் எண்ணெயில் முதல்ல லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் வதங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மிளகோட காரெல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ரெண்டுமே வெங்காய தக்காளியோட லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ இந்த தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் மசீர மாதிரி வேகிறதுக்கு ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மசிற அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து இதை வேக வைக்கணும்னு இல்லை. இப்போ வெங்காயம் தக்காளியும் அதே மாதிரி தண்ணியிலேயே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் இந்த அளவுக்கு கொஞ்சம் மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்க அந்த கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இதை விட சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காவெல்லாம் சேர்த்துட்டு இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையுமே எண்ணெயில் நம்ம லைட்டாக வெங்காயம் தக்காளியோட 2 நிமிஷம் வதக்கணும். இந்த கத்திரிக்காவை லைட்டாக எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கும் போதே நம்மளுக்கு இது பாதி அளவுக்கு வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வேக வச்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ஏற்கனவே நமக்கு வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவு வெந்திருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சா போதும். கத்திரிக்காய் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். குழஞ்ச மாதிரி இல்லாமல் 1-2 கத்திரிக்காய் தெரியணும்னா நல்ல மிதமான தீயில் இந்த அளவுக்கு நமக்கு வதக்கினா போதும். உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு குழைவாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் தெரிகிற மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் நம்ம வச்சா போதும். கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடியையும் சேர்த்துட்டு லைட்டாக பரட்டிட்டு நீங்கள் அப்படியே இதை வச்சுக்கலாம். இல்லை செமி கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சா இந்த பொடியை எண்ணெயில் லைட்டாக பரட்டினதும் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு சாலிடாக கிடைக்கும். நான் இந்த கத்திரிக்காவை கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு தான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பொடியோட 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு பரட்டிட்டு வச்சாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பொடியை கொதிக்க விட்டு நம்ம எடுக்கும் போது இது கிரேவி மாதிரி நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம மல்லி இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இறக்கணுன்னா சூப்பரான கத்திரிக்காய் பொடிக்கறி வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இது மாதிரி சிம்பிளான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கும் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பே தேவையில்லை, இந்த ஒரே ஒரு பொடிக்கறி மட்டுமே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும்.